இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் நம்ம பயந்து இருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் நம்மளை தேற்றி பலப்படுத்தி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் இந்த பயப்படாதேன்ற வார்த்தைகளை நான் வாசிக்கப்படும் பொழுது உண்மையாகவே நான் நினச்சி பார்ப்போம். ஒரு டைமில் சில டைமில் பயம் வரும் பொழுதெல்லாம் பயப்படாது இருங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நடத்திட்டு இருக்கிறார். நாம ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். அவர் பாருங்க எப்படி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாலும் நமக்கு பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம பயந்து கொண்டிருக்கிற காரியம் நமக்கு சம்பவிக்காது. அப்படி வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உடன்படிக்கையின்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படாதீங்க, என் ஆவியானவர் அவர் என்ன பண்ணுவார்? நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்க சொல்லி இங்க பாக்குறது முடிகிறது. அடிமைத்தனமாய் காணப்பட்ட இஸ்ரேல் நாட்டு மக்கள் அந்த சந்ததியிலும் நம்ம தான். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கப்படும் பொழுது அவங்க உடன்படிக்கை பண்ணாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தாக்கா, நீங்கள் போகிற தேசம் ஒரு நல்ல ஒரு தேசம், கானான் தேசம். நீங்க அடிமைப்பட்டிருந்த அந்த தேசத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து அங்க பெரிய ஒரு சாதியாக்கி எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மளை பெருகவே பெருக பண்ணி அந்த கானான் என்கிற தேசத்துக்குள்ள பிரவேசிக்கப்படும் பொழுது அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நம்மளை அவர் வாக்களித்தபடியே அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்ம உடன்படிக்கை பண்ணினது போல அதை நிச்சயமா நிறைவேற்ற அவர் வல்லவரா இருந்தது போல அந்த வார்த்தையின்படியே நமக்கு என்ன பண்ணார்? நடத்தி கொடுத்ததை பார்க்கும். அதனாலதான் அவர் நம் நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்? ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்க சொல்லி. எதை குறித்தும் பயப்பட தேவை. நம்ம எல்லாத்தையுமே குறித்து பயந்து பயந்து நம்முடைய காரியம் எப்படி இருக்கும், என்ன ஆகுமோ சொல்லி நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமே அவரை மீறி எதுவுமே நடக்காது. அதனாலதான் இப்பொழுது பார்க்க போனா பரிசுத்த ஆவியினர் நம்மோடு நிலை கொண்டிருந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஆட்கொண்டிருக்கிறதுனால நமக்கு எந்த பயமும் வராது. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அதனால எங்க நடுவுல நிலை கொண்டிருக்கிறதுனால நாங்க எதுக்குமே பயப்படுவது இல்லை. இந்த பக்கமும் எங்களுக்கு சேதம் வராது, அந்த பக்கமும் எங்களுக்கு சேதம் வராதபடிக்கு நீங்க நடுவில் ஆண்டவர் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறதுனால எதை குறித்தும் பயப்படாதபடி எங்க வாழ்க்கையில அற்புதமா நடத்துங்க. பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.